உத்தரகாண்டில் சிக்கிய 30 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வானிலை ஏற்ற வகையில் இருந்தால் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு இன்றே தமிழகம் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. சிதம்பரத்தை சேர்ந்த 18 ஆண்கள் 2 பெண்கள் என 30 பேர் கடந்த 3ஆம் தேதி உத்தரகாண்ட் ஆதி கைலாஷ் கோயிலுக்கு சென்றார்கள். தற்போது அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 30 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழர்கள் 30 பேர் நிலச்சரிவால் சிக்கி தவித்திருக்கிறார்கள். சிதம்பரத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் ஆதி கைலாஷ் என்ற பகுதியிலிருந்து வரும்போது நிலச்சரிவு ஏற்பட்டது. மலைப்பகுதி வழியாக வேனில் திரும்பிய போது தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. வேனில் சென்றபோது திடீரென எதிரிலேயே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்தார்கள். பயணித்த வேனில் எரிபொருள் தீர்ந்ததால் தமிழக பக்தர்கள் 30 பேரும் நடுவழியில் தவித்திருக்கிறார்கள். கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மலைப்பாதையை சரி செய்ய 1 வார காலமாகும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை தொடர்பு கொண்டு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கவும் கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் சிக்கிய தமிழர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரகாண்டில் சிக்கிய 30 பேரும் பாதுகாப்பாக ஆசிரமத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடலூர் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். உத்தரகாண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய 30 பேரும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. டெல்லியிலிருந்து சாலை மார்க்கமாக தனியார் வாகனம் மூலம் உத்தரகாண்ட் ஆதி கைலாஷ் கோயிலுக்கு சென்றார்கள். அங்கு திடீரென ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பாதி வழியிலேயே தவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழலில் நிலச்சரிவால் உத்தரகாண்டில் சிக்கி தவிக்கும் 30 தமிழர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மலைப்பகுதி வழியாக வேனில் திரும்பிய போது தவாகாட் தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. வேனில் சென்றபோது திடீரென எதிரிலேயே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டதால் பக்தர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். பயணித்த வேனில் எரிபொருள் தீர்ந்ததால் தமிழக பக்தர்கள் 30 பேரும் நடுவழியில் தவிப்பு. கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மலைப்பாதையை சரி செய்ய 1 வார காலமாகும் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ராணுவ ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. சாயந்தரம் திருப்பி ஒரு 5:45 இருக்கும். ஃபோன் பண்ணி எங்களுக்கு முன்னாடி பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு, நாங்கள் இங்கேருந்து வெளில தார்ச்சுடாவுக்கும் வர முடியல, திரும்பி நாராயண ஆசிரமத்துக்கும் போக முடியல, அவங்க வந்த வேனில் டீசல் இல்லாத காரணத்தால் திரும்பியும் போக முடியல, இந்த பக்கம் வந்தாலும் நாங்கள் தாண்டி வர முடியாது, கிளியர் பண்ணால் ஒரு 10-15 நாள் போல் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அந்த வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு முன்னாடி ஆன நிலச்சரிவை எடுத்து வச்சுருக்கோம், அனுப்புகிறேன். எங்களால் திரும்பி அங்கே சாப்பாட்டு வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, பேச முடியல, யாருக்காவது தகவலை தெரிவித்து நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தகவல் வரல, வீடியோவும் வரல. நாங்கள் என்னன்னு தெரியல, இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியல, தொடர்பு கொள்ள முடியல அதுக்கப்புறம் அவங்கள. பயணித்த 30 பேர்களும் சீனியர் சிட்டிசன் ஆவார்கள். எனவே அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கால அளவை தாண்டி 1 வாரத்திற்கும் மேலாக தங்க வேண்டியிருப்பதால் உயிர்காக்கும் மாத்திரைகள் மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. இந்த சமயத்தில் அவர்கள் கீழிருந்து மேலாக நாராயண ஆசிரமம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் பயணித்த அந்த பேருந்தில் டீசல் முற்றுமையாக தீர்ந்துவிட்டது. எனவே இராணுவ ஹெலிகாப்டர் மூலம்தான் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். தவாகாட்டில் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான ஹெலிபேட் வசதி கிடையாது. அது மேலுள்ள ஆசிரம் நாராயண ஆசிரம் இடத்தில் தான் ஹெலிபேட் வசதி உள்ளது. அந்த ஹெலிபேட் வசதியை பயன்படுத்தி கொண்டு இராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக இந்த 30 பேரும் மீட்கப்பட்டு மறுபடியும் கீழே 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தார்ச்சுலாவுக்கு அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். தார்ச்சுலாவிலிருந்து வழக்கம் போல் அவர்கள் டெல்லிக்கு பயணித்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை நிறைவேற்றுவதற்கு வசதியாக இருக்கும். ஏற்கனவே மிகவும் ஏற்பட்ட நிலச்சரிவை சந்தித்திருக்கிறார்கள். இது 2வது மிகப்பெரிய நிலச்சரிவு.
சென்றவர்கள் அனைவரும் சீனியர் சிட்டிசன்கள். அனைவருக்கும் உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக தமிழக அமைச்சர்கள், மாவட்ட அதிகாரிகள் எல்லோரிடம் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், விவரங்கள். அதாவது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து அடிக்கடி வட மாநிலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலாவிற்காக ஏராளமானவர்கள் செல்வார்கள். இதில் பெரும்பாலும் 60 வயதை கடந்தவர்கள் தான் கேதார்நாத், ரிஷிநாத் போன்ற ஊர்களுக்கு செல்வார்கள். சிதம்பரத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரியான கனகராஜ் என்பவர் தான் இவர்களை இந்த ஆன்மீக சுற்றுலாவிற்கு அடிக்கடி அழைத்து செல்வார். அந்த வகையில் கடந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வட மாநிலத்தில் உள்ள உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் 3ஆம் தேதி சிதம்பரத்திலிருந்து சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் சென்னைக்கு புறப்பட்டு சென்றனர். சென்னையிலிருந்து அவர்கள் வழக்கமாக ரயிலில் சென்றிருக்க வேண்டும். ஆனால் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் பாதிப்பு மழை காரணமாக ரயில் ரத்து செய்யப்பட்டதால் அவர்கள் 30 பேரும் சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றனர். பின்னர் டெல்லியில் இருந்து சாலை மார்க்கமாக உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு சென்றுள்ளனர். அவர்கள் சென்றுள்ள அந்த சிறப்பு சுற்றுலா பேருந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கோவிலை நெருங்கும் போது திடீரென ஆதி கைலாஷ் என்ற அந்த கோவிலுக்கு தான் அவர்கள் சென்றார்கள். அங்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அந்த பகுதியில் உள்ள பல்வேறு சுற்றுலா இடங்களையும் அவர்கள் பார்ப்பதாகத்தான் பயண திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆதி கைலாஷ் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பாகவே திடீரென்று நிலச்சரிவு ஏற்பட்டதால் அதற்கு மேல் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் சில தினங்களுக்கு முன்பு 3 நாட்கள் அவர்கள் நிலச்சரிவினால் அங்கேயே தங்கியிருந்தனர். அந்த நிலச்சரிவு ஓரளவு சாலைகள் சீரமைக்கப்பட்ட பின் ராமகிருஷ்ணா மடத்தில் தங்க வைக்கப்பட்ட அவர்கள் பின்னர் அங்கிருந்து ஆதி கைலாஷ் சென்றுள்ளனர். ஆதி கைலாஷ் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஏற்கனவே காலதாமதமானதால் மற்ற சுற்றுலா இடங்களை பார்க்காமல் அவர்கள் மீண்டும் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறனர். இவர்கள் நேற்று மதியம் வேளையிலே சென்னையில் அந்த ஆதி கைலாஷ் கோயிலிலிருந்து டெல்லி செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது திடீரென்று அவர்கள் கண்ணெதிரிலேயே பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதை பார்த்த அவர்கள் பிரமித்து போய் அந்த இடத்திலேயே வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். சரியாக தாவாக்காட் என்ற இடத்தில் தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதால் அவர்களால் இந்த பக்கமும் செல்லவில்லை, மற்றொரு புறமும் செல்லவில்லை. இதனால் அந்த வழியிலேயே சிக்கி தவித்தனர். சுற்றுலா பயணிகளை ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்து அழைத்து சென்ற கனகராஜ் என்பவர் தான் முதலாக இது பற்றிய தகவலை சிதம்பரத்தில் உள்ள அவரது நண்பருக்கு தகவல் தெரிவித்தார். மேலும் சுற்றுலா வந்தவர்களும் தங்களது உறவினர்களுக்கு செல்போன் மூலம் தகவல்களை தெரிவித்த வண்ணம் இருந்தனர். இதையடுத்து சிதம்பரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கணேஷ் என்பவர் தான் இது பற்றிய விவரங்களை தொகுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியரின் உதவியை நாடினார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சிதம்பரம் சார் ஆட்சியர் அந்த பகுதியில் உள்ள சிக்கியுள்ளவர்கள் யார் யார் என்பது குறித்தும் அவர்கள் பெயர்கள் போன்ற விவரங்களை சேகரித்தனர். பின்னர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரும் தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் இது குறித்து ஆலோசனை நடத்தினர். இதைத் தொடர்ந்துதான் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் இது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் அனைவரும் அங்கு பாதுகாப்பாக அந்த தாவாக்கல் கிராமத்தில் தான் இருக்கின்றனர். ஆனாலும் அது ஒரு மிகவும் குக்கிராமமாக இருப்பதால் அங்கு பெரிய அளவிலான அடிப்படை வசதிகள் இல்லை. அவர்கள் தற்போது டெல்லி வர வேண்டுமானால் அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாராயணன் மடம் என்ற மடத்திற்குத்தான் செல்ல வேண்டும். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் மட்டும்தான் அவர்கள் மீட்க முடியும். அல்லது கீழே நாராயண் மடத்திலிருந்து கீழே 20 கிலோமீட்டர் அங்குள்ள டார்ச்சுலா என்ற இடத்திற்கு வந்தால் அதன் பிறகு சாலை மார்க்கமாக சென்று விடலாம். தற்போது அங்கு நிலச்சரிவால் சிக்கியுள்ள கிராமத்தில் சிக்கியுள்ள அந்த ஆன்மீக சுற்றுலா பயணிகள் அனைவருமே 60 வயதை கடந்தவர்கள். இதில் 12 பேர் பெண்கள், 18 பேர் ஆண்கள். இவர்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள் போன்றவை தேவைப்படும் நிலை அடுத்த நாட்களில் தேவைப்படும் நிலையில் உள்ளது. இவர்கள் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என இங்குள்ள உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறனர். இவர்கள் சிக்கியுள்ள அந்த கிராமத்தில் செல்போன் கோபுரத்தில் போன்ற வசதி பெரிய அளவில் எதுவும் இல்லை. இதனால் செல்போனில் தொடர்பு கொள்வதற்கும் முடிவதில்லை. நிலச்சரிவில் சிக்கிய சில நிமிடங்கள் மட்டுமே அவர்கள் தங்கள் உறவினருடன் பேசியிருக்கிறார்கள். அதன் பிறகு செல்போனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கடலூர் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியரிடம் பேசியிருக்கிறார். இவர்கள் தங்கியிருக்க அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறார்கள், இங்கு தங்கியிருக்கிறார்கள். கால சூழ்நிலை, அதாவது காலநிலை, மழை போன்ற இயற்கை
இடர்பாடு எதுவும் இல்லாவிட்டால் இன்றைக்குள் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்படுவார்கள், மீட்டு டெல்லிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்ந்து அவரது உறவினர்கள் எப்போது தங்கள் உறவினர்கள் மீட்கப்படுவார்கள் என்ற ஆதங்கத்தில் காத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.